ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்கின் டேக், அதாவது மருவை வந்து எப்படி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது, அதுதான் இந்த வீடியோவில் நம்ம மரு வந்து எதனால் வருது, அதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது, அதை எப்படி க்யூர் பண்ணுறது, எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்கின் டேக் அப்படின்னா என்ன அதை பார்த்துடலாம். ஸ்கின் டேக் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு மேல சத மாதிரி வந்திருக்கும். அது வந்து 2 mm இருந்து 5 mm வரைக்கும் இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா அப்படியே ரவுண்டா ஸ்கின் மேல ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் ஸ்கின் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே நம்மளுக்கு இந்த மாதிரி உள்ளங்கையில வந்ததுன்னா அது வந்து வார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வார்ட்டுக்கு போடுற கிரீம் வந்து ஸ்கின் டேக்கு போடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போடக்கூடாது. ஏன்னா ஸ்கின் டேக்ல போட போது அது வந்து ரொம்ப ஹார்ஷா இருக்கும். அதனால அதை வந்து அவாய்ட் பண்றது ரொம்ப பெட்டர். சோ இந்த வார்ட்டோட ஸ்கின் டேக் வந்து நம்ம ரிமூவ் பண்றது ரொம்ப ஈஸி. இந்த ஸ்கின் டேக் வந்து எதனால வருது அதை நான் சொல்லிடுறேன். நம்ம வந்து ரொம்ப வெயிட் போட்டோம் அப்படின்னா ஸ்கின் டேக் வந்து கண்டிப்பா வரும். அதுக்கப்புறமா அந்த மிடில் ஏஜ் 25 இருந்து 30 வயசு நம்ம ரீச் பண்ணாவே ஸ்கின் டேக் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா ஒரு ஆளுக்கு பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு ஸ்கின் டேக்ல இருந்து 100 ஸ்கின் டேக் வரைக்கும் வரத்துக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ ஹஸ்பண்டுக்கு வந்து ஸ்கின் டேக் இருக்கு, இல்ல ஒய்ஃபுக்கு வந்து ஸ்கின் டேக் இருக்கு அப்படின்னா வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஸ்கின்னும் உங்களுக்கு டச் ஆக போது இந்த ஸ்கின் டேக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ கிட்ஸுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கின் டேக் வந்து வரத்துக்கு சான்ஸ் கிடையாது. ஒருவேளை வந்தா கூட அந்த ஐலிட்ஸ் மேலதான் வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. அடல்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஸ்கின் டேக்ஸ் வந்து கண்டிப்பா வரும். அதிகமா பாத்தீங்கன்னா இந்த ஆம்பிட்ஸ் ஆண்ட, இல்ல நெக் ஆண்ட, தொடையாண்ட, இல்ல இந்த ஐலிட்ஸ் ஆண்ட அந்த ஸ்கின் டேக் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நீங்க டாக்டர் கிட்ட போனீங்க அப்படின்னா சம் லேசர் ட்ரீட்மெண்ட் மூலமா அந்த ஸ்கின் டேக் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஒரு இடத்துல வந்து ஸ்கின் டேக் வந்து வந்திருக்கு, அதை நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி அதே இடத்துல ஸ்கின் டேக் வந்து ஸ்கின் டேக் ரிமூவ் பண்றதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. நேச்சுரலாவே நம்ம வீட்டுல இருக்கிற பொருள் வச்சு ஈஸியா நம்ம ரிமூவ். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு சிம்பிளான மெத்தட் யூஸ் பண்ணி அந்த ஸ்கின் டேக் வந்து எப்படி நம்ம ரிமூவ் பண்றது, இந்த மெத்தட் வந்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 2 வீக்ஸ்க்குள்ள ஸ்கின் டேக் வந்து கண்டிப்பா ரிமூவ் ஆயிடும். இது நான் பர்சனலா ட்ரை பண்ணியிருக்கேன். அதனாலதான் இதை வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். சோ நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு நான் என்ன மெத்தட் யூஸ் பண்றேன் எல்லாமே நான் சொல்றேன். சோ வீடியோ வந்து பாருங்க. இந்த ரெமெடிக்கு வந்து 5 இருந்து 6 பூண்டு பற்கள் எடுத்திருக்கேன். அந்த பூண்டு பற்கள் மேல இருக்கிற தோல் ஃபுல்லா நம்ம எடுத்துடணும். தோலை வந்து எடுத்துட்டு ஒரு சின்ன பவுல்ல வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த பூண்டு பற்கள் மேல இருக்கிற தோலை ஃபுல்லா நான் எடுத்துட்டேன். இப்போ அந்த பூண்டு பற்களை என்ன பண்ணணும்னா நல்லா அடிச்சு ஸ்மூத்தா பேஸ்ட் மாதிரி நம்ம பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம ஸ்மூத்தா பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கணும். நம்ம ஒரு வடகட்டி எடுத்துக்கிட்டு அந்த பூண்டு பற்களை வந்து ஸ்மூத்தா பேஸ்ட் பண்ணோம்ல, அதுல இருந்து ஜூஸை வந்து ஃபில்டர் பண்ணிக்கணும். அந்த பூண்டு பற்கள்ல இருக்கிற ஜூஸை வந்து நான் ஃபில்டர் பண்ணிட்டேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸை வந்து இதுல நம்ம சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா பேக்கிங் சோடா 1 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும்.
நேச்சுரலாக மருவை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இயர்பட்ஸு இல்லைனா காட்டன் எடுத்துக்கிட்டு இந்த பேக்கில் வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு மரு எங்கே இருக்கோ அங்கே வந்து நம்ம நல்லா அப்ளை பண்ணணும். பாருங்க நான் எப்படி அப்ளை பண்ணுறனோ அதே மாதிரி மரு மேலே நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி மரு மேலே நல்லா அப்ளை பண்ணிட்டோன்னே பேண்டேஜ் எடுத்து அது மேலே ஒட்டிடுங்க. இந்த ப்ராசஸ் வந்து அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு 10லேருந்து 15 நாளுக்குள்ளே அந்த மரு வந்து கம்மியாயிடும். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.